கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட்டில் வந்துட்டு சீசரை வந்துட்டு காட்டுறாங்க. சீசர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ், டான் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ், வார் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்னு வந்து 3 படங்கள் வந்தது. அந்த 3 படத்துலேயும் வந்துட்டு ஹீரோவாக வந்து சீசர் இருப்பார். சீசர் வந்துட்டு வெறும் ஒரு ஏப்ஸாக இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு புது லீடராகவே வந்து அமைஞ்சிட்டாரு அப்படின்னு வேறு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அந்த சீசர் என்ன ஆனாருன்னா, ஃபஸ்ட்டு சீனிலே வந்துட்டு அவரை வந்து இறந்த மாதிரி காமிக்கிறாங்க. அவருக்கு நடக்க வேண்டிய ஃபியூனரலை வந்துட்டு எல்லா குரங்களும் சேர்ந்து அந்த ஃபியூனரலை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த சீனு கட் பண்ணி 300 வருஷம் கழித்து குரங்குகள்லாம் எப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்கு, மனுஷங்கள்லாம் எப்படி ஆனாங்கன்றது தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது. அந்த சாம்ராஜ்யத்தில் வந்து ஒரு கிங் இருக்கார். அந்த கிங்குக்கு ஒரு பையன் இருக்கார். அவர் பேர் தான் நோவா. இந்த நோவா தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட கிங்டமில் வந்துட்டு நோவாவும் அவரோட ஃபேமிலியும் வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஒரு கூட்டம் ஆஃப் ஏப்ஸ் வந்துட்டு இவங்களோட கிங்டமை வந்து அழிக்க வராங்க. மொத்தமாகவே அழிச்சிட்டு பாதி பேரை வந்துட்டு கடத்தி கூட்டு போயிடுறாங்க. இந்த நோவா வந்துட்டு எப்படி அந்த மீதி பேரெல்லாம் காப்பாற்றினாரு, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் எப்படி காப்பாற்றினாரு தான் அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு பிளானட் ஆஃப் தி ஏப்ஸில் வந்து பார்ட் 4 வருது. இதுக்கு முன்னாடி வந்து 3 படங்கள் வந்திருக்கு. அந்த 3 படங்கள் பார்த்தா தான் இந்த படம் புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அங்கங்கே வந்துட்டு பிட்டாக வந்துட்டு சில கண்டினியூவேஷன் வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தை வந்து நீங்கள் ஸ்டாண்ட் அலோனாலும் பார்க்கலாம், இல்லை நீங்கள் அந்த 3 பாட்டையும் பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் நான் சொல்லிடுறேன். பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸு நமக்கு எப்படி நம்ம ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸில் வந்து எல்லா ஏப்ஸும் வந்து பழக்கமாச்சோ, இந்த படத்துலேயும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு கேரக்டர்ஸ் புது விதமாக இல்லாமல் எல்லாமே பழக்கப்பட்ட கேரக்டர்ஸாகவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து சிஜி பற்றி சொல்லியே ஆகணும். எங்கேயுமே அடிப்படாமல் விஎஃப்எக்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. குரங்குகளே நடித்த மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு வந்துட்டு அந்த குரங்களோட எமோஷனல்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சிஜி வந்துட்டு எங்கேயுமே உங்களுக்கு பொம்மை மாதிரியே தெரியாது. எல்லாமே வந்து சூப்பராகவே எடுத்திருக்காங்க. இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து ஜேர்னி மாதிரியே எல்லாமே போகும். ஒரு லொக்கேஷன்லேயும் வந்து மாறி ஒரு சீன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே லொக்கேஷனில் இல்லாமல் கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டு வித்தியாசமான லொக்கேஷன்ஸாக போயிட்டே இருப்பாங்க. எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே தெரியாமல் விஎஃப்எக்ஸு, சிஜிஐ, அதுக்கப்புறம் வந்து அந்த லொக்கேஷன், சினிமோட்டோகிராஃபின்ற மாதிரி எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிஜிக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படத்தில் வந்துட்டு ஸ்டோரியும் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுது, ஆனால் குரங்குகள்லாம் வந்துட்டு மனுஷங்களாக மாறிடுது, மனுஷங்களாம் வந்து குரங்குகளாக மாறிடுறாங்க. நீங்கள் அந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிக் ஸ்க்ரீனில் ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எஃபெக்ட் சூப்பராகவே கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஃபேண்டசி ஃபிலிமு. எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்காமல் எங்கேஜிங்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸ்டோரி வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோ பர்னாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. ஸோ ஒரு குரங்குகளும் வந்துட்டு இந்த படத்தில் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு நோக்கத்தோடு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புரியும். டெக்னாலஜி வந்து இந்த படத்தில் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அதாவது வந்து மனுஷங்கள்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி குரங்குலாம் மாறும்போது அவங்களோட டெக்னாலஜிஸ்லாம் வந்து இந்த ஏப்ஸுங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமாக வந்துட்டு ரிவர்ஸ்டு வெர்ஷனாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய விஷயம் வந்து இந்த படத்தில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மியூசிக், பிஜிஎம்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஹீரோயின் கேரக்டராக ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து கிளைமேக்ஸ் நோக்கி வரும்போது நிறைய சீன்ஸில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 4 ஸ்டார்ஸே தருவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த சிஜி, அந்த விஎஃப்எக்ஸ்க்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஸ்டோரி ரொம்ப எதிர்பார்த்துலாம் போகாதீங்க. ஒரு சாதாரணமான ஸ்டோரி தான். அது எவ்வளோ வந்துட்டு சுவாரஸ்யமாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிஜி வந்து கண்டிப்பாக அதுக்காகவே வந்து இந்த படத்தை பார்க்கலாம். நோவான்ற ஒரு புது குரங்கை கூப்பிட்டு வந்திருக்காங்க. சீசர் அளவுக்கு இந்த படத்தில் வந்துட்டு அந்த லீடர்ஷிப் கொண்ட ஒரு குரங்கை வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரியே வந்து நிறைய படங்கள் வந்து இன்னும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிளானட் ஆஃப் தி ஏப்ஸை வந்து இன்னும் வந்து ஒரு கிரெடிட் சீனோட தான் முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கண்டினியூஸ் படம் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஸ்க்ரீனில். ஸோ இன்னொரு சந்தி வரட்டா.